to see about non-weighted binary codes. Before that நம்ம weighted binary codes என்னன்னு பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு பொசிஷனுக்குமே ஒரு பொசிஷனல் வேல்யூ இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த வெயிட் அப்படின்றத வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம், ரைட்? இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பிட்டுக்கும் ஒரு பொசிஷனல் வேல்யூ அப்படின்றது கிடையாது. எல்லா பிட்டுக்குமே ஈக்குவல் பொசிஷனல் வேல்யூ தான். அதனால இங்கே வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கன்சிடர் சேம் இங்கே. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் non-weighted binary codes. எக்ஸாம்பிள் ஆஃப் non-weighted binary codes என்னென்ன அப்படின்னா XST கோட் அண்ட் கிரே கோட். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். XST கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா we know that it is a non-weighted binary code. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து XS3 which is incrementing 3, அவ்வளோதான் இங்கே, ஓகேவா? இப்போ வந்து டெசிமல் நம்பர் ஏதோ ஒரு லெட்ஸ் டேக் எனி டெசிமல் நம்பர், அதில் வந்து 8421 BCD கோடோட 001 which is a binary conversion of 3, அதை ஆட் பண்ணும்போது we are getting this value, அதுதான் வந்து XS3. let's take an example. டெசிமல் இது BCD வேல்யூ XS3. இது வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது BCDயோட இந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது, 3 ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் XS3 வேல்யூ. இதில் ஒன்று தான் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா ஜஸ்ட் நோட் டவுன் 1 + 1 is 10, 1 + 1 + 1 is 11, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. And this is what XS3 code is. Let's move on to gray code. Gray code வந்து இட்ஸ் a type of non-weighted code தான். இதில் வந்து நம்ம டேபிள் கீழே பார்ப்போம், அதில் பார்த்தோன்னா தெரியும் ஒரே ஒரு பிட் தான் வந்து ஒரு தடவையும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் வந்து யூனிட் டிஸ்டன்ஸ் கோட். அதனால தான் அதை யூனிட் டிஸ்டன்ஸ் கோட் அப்படின்னும் சொல்கிறாங்க கிரே கோடர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஷாஃப்ட் பொசிஷன் என்கோடர். அதாவது இந்த கிரே கோட் அப்படின்றது இந்த ஷாஃப்ட் பொசிஷன் என்கோடர் அப்படின்றது தான் பாப்புலராக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஷாஃப்ட் பொசிஷன் என்கோடர் அப்படின்றது ஒரு டிவைஸ். ஷாஃப்ட் பொசிஷன் என்கோடர் அப்படின்றது ஒரு டிவைஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சம்திங் அது வந்து எவ்வளோ ஆங்கிளில் மூவ் ஆகிருக்கு, சம்திங் தட் மூவ்ஸ் எவ்வளோ ஆங்கிளில் மூவ் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது தான் அந்த ஷாஃப்ட் பொசிஷன் என்கோடர். அண்ட் ரியல் டைம் நம்ம பார்த்தோன்னா நம்ம வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அதில் உள்ள ட்ரம் இருக்குல்ல, வி ஆர் யூஸிங் திஸ் ஷாஃப்ட் பொசிஷன் என்கோடர் இன் தட். அண்ட் எஸ், நவ் வி ஆர் கோயிங் டு see எப்படி நம்ம வந்து டெரைவ் பண்ணுறோம் கிரே கோடை அப்படின்னு பார்க்கலாம். டெசிமல், BCD அண்ட் கிரே கோட். கிரே கோடை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் சும்மா ஒரு இது அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம். ஜஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வேணா எடுத்துக்கோங்க, ஆர் எல்ஸ் ஜஸ்ட் லீவ் இட் அவுட். B of 5 அப்படின்றது என்ன அப்படின்னா ஐ எம் டேக்கிங் 9 டெசிமல் வேல்யூ ஆஃப் 9 இங்கே எடுத்திருக்கேன். என்ன டெசிமலோட BCD கன்வர்ஷன் என்ன அப்படின்னா 1001. B of 5 - 1 அப்படின்றது இந்த B of 5 இருக்குல்ல, அதோட ப்ரீவியஸ் வேல்யூ தான் வந்து B of 5 - 1. 1க்கு ஏதாவது ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ ஐஃபன் போட்டுருங்க. 0வோட ப்ரீவியஸ் வேல்யூ இங்கே இருக்குது, விச் இஸ் 1. 0வோட ப்ரீவியஸ் வேல்யூ இருக்குது, அது 0. 1ஓட ப்ரீவியஸ் வேல்யூ இருக்குது, அது வந்து 0. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரே கோட் கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து B of 5 XOR B of 5 - 1. இன்ஷார்ட் நம்ம XOR ட்ரூத் டேபிள் படி பார்த்தோம் அப்படின்னா சேம் வேல்யூ இருந்தது அப்படின்னா 0, டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்ததுன்னா 1, ஓகேவா? இப்போ வந்து அதே மாதிரி இதில் என்ன ஒன்று நோட் பண்ணணும்னா கிரே கோடில் எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து B of 5 இருக்கோ அதே தான் நம்ம போடுவோம். பிகாஸ் இங்கே ஐஃபன் போட்டோம், இதோட நம்ம இது பண்ண முடியாது, ரைட்? அண்ட் இன்னொன்று என்னென்னா ஐஃபன் இப்போ ப்ரீவியஸ் வேல்யூ இல்லைன்னா ஐஃபன் தான் கண்டிப்பாக போடணும். இப்போ 0 போட்டோம்னா நம்மளோட வேல்யூ இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நோட் இட் டவுன். இப்போ இங்கே அப்படின்னா வந்து 0 1, இதோட XOR என்ன அப்படின்னா 1, பிகாஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூ, சேம் வேல்யூ 0 0 0 அண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூ விச் இஸ் 1. This is what gray code is, and thank you.